இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் செய்யும் கர்மங்களின் விளைவாக அவர்களுக்கு பல நல்லதும் கெட்டதுமான பலன்கள் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவ புண்ணிய கணக்குக்கும் கண்டிப்பாக கர்மா பதில் சொல்லும். சில பாவங்கள் சாதாரண பரிகாரங்கள் மூலம் தீர்ந்துவிடும். ஆனால் சில பாவங்கள் பல தலைமுறைகளாக கடந்து வரும். இப்படி 21 தலைமுறை பாவங்களை நீக்கும் தெய்வீக தலம் எது அப்படின்ற கேள்விக்கு ராமாயணத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இதுக்கு பதிலாக இருக்கு. அந்த திருத்தலம் இன்று வரை 21 தலைமுறை பாவங்களை நீக்கும் தலமாகவே கருதப்படுகிறது. இந்த கோவில் எந்த இடத்தில் உள்ளது, எந்த தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது, இது போன்ற கேள்விக்கெல்லாம் விரிவான விடையை இந்த வீடியோவில் கடைசியில் விரிவாக சொல்லியிருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இருபத்தோரு தலைமுறை பாவங்களை தீர்த்த பிரியதர்ம மன்னரின் கதையை தான் இப்போ நமக்கு போகிறோம். முன்பொரு காலத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய தேசம் இருந்தது. அதன் பெயர் காமரூபம். அந்த தேசம் நீரூற்றுகள், நதிகள், மலர்கள், பழமையான கோவில்கள் என தெய்வீகத்துடன் கூடிய ஒரு பகுதியாகவே இருந்துச்சு. அந்த நாட்டு அரசன் பிரியதர்மன் அவர் தர்மசீலியாகவும் நீதிமானாகவும் தன் ஆட்சியில மக்களை சிறந்த முறையில் பாதுகாக்கும் தலைவராகவும் விளங்கினார். தர்மம், அறம், பக்தி ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படை முறையாக கொண்ட அவர் அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கினார். அவருடைய ராஜ்யத்தில் யாருமே பட்டினியால் வாடவில்லை, யாரும் அநீதி அனுபவிக்கவில்லை. பக்தி, தர்மம், உழைப்பு ஆகியவற்றின் மூலம் அவர் ஒரு சிறந்த அரசனாகவே விளங்கினார். அவர் எப்போதும் சிவபெருமானின் வழியில் நடப்பவராகவே இருந்தார். பிரியதர்ம மன்னன் மிக சிறந்த சிவபக்தன். சிவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்க கூடியவர். பிரியதர்மன் எந்த ஒரு நாளையும் சிவ பூஜை செய்யாம ஆரம்பிச்சதே கிடையாது. தினந்தோறும் அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்களை அவருடைய கையாலேயே பறித்து சிவனுக்கு அபிஷேகம், பூஜை எல்லாம் பண்ணி திருப்திப்பட்டுக்குவார். பிரியதர்மன் இப்படி இருக்க அவருடைய மனைவியும் கூட பூஜைக்கு தவறுனதே இல்லை. அவ்வளவு பக்தியானபதிகள். இப்படியே நாட்கள் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் அவரது வாழ்க்கையவே புரட்டி போடுது. ஒரு நாள் இரவு மன்னர் தன் அரண்மனையில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு மோசமான கனவு வருது. அந்த கனவுல அவருடைய முன்னோர்கள் அவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாங்க. மகனே, உன் 21 தலைமுறை பாவங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை நீ இப்போது தீர்க்காவிட்டால் உன் வம்சம் அழிந்து போய்விடும். இதை கேட்டதும் மன்னர் திடீரென்று எழுந்து முழு சரீரமும் வியர்வையில் மூழ்கி நின்றார். இது உண்மையிலேயே ஒரு எச்சரிக்கையா இல்ல கனவா அப்படின்னு யோசிக்கிறாரு. பிரியதர்மன் வாழ்ற அந்த தேசத்து பக்கத்துல தான் பீமா என்ற பீமாசுரன் வாழ்ந்து வந்தான். இந்த பீமாசுரன் யார் அப்படின்னு தெரியுமா? பீமாசுரன் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அசுரன். அவன் மறைந்த போதும் அவன் பெயர் கூட பயத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் பீமாசுரன். அவன் காமரூபம் என்ற தெய்வீக பூமியில் தவம் செய்ய வந்தவன். அவன் நோக்கம் உலகம் முழுவதையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அபாரமான சக்தியை பெற வேண்டும் என்பதுதான். அதனால் அவன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்து மிகப்பெரிய வரம் பெற முயன்றான். அதற்காக அவன் செய்தது ஒரு சாதாரண தவம் அல்ல. இந்த தவத்திற்கு பின்னால் பிரம்மாண்டமான ரகசியம் ஒன்று உள்ளது. அந்த பிரியதர்மன் வாழ்ந்த காமரூப தேசம் ஒரு தெய்வீகமும் மந்திர சக்தியும் நிறைந்த பூமி. ஆக அந்த இடம் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, அசுரர்களுக்கும் விசேஷமானதாக இருந்தது. இந்த வேத பூமி பலருக்கும் தவத்திற்கான சிறந்த இடமாக இருந்தது. இந்தியாவின் சக்தி வாய்ந்த 4 புண்ணிய தலங்கள் ஒன்றாக இது கருதப்பட்டது. அங்கு தவம் செய்தால் முடிவில்லாத சக்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை. இதை பற்றி தெரிந்த அசுரகுலம் பல தலைமுறைகளாக இங்கு தவம் செய்ய முயன்றனர். பீமாசுரன் சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டவன். ஆனால் அவன் உண்மையான நோக்கம் மிகவும் தீமையானது. இந்த உலகம் முழுவதையும் அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அவன் சக்தி மிகுந்த இடத்தில்தான் தவம் செய்ய வேண்டும்.
அதற்காகவே அவன் இந்த காம ரூபத்தின் ஒரு மறைவான பகுதியை தேர்வு செய்தான். இங்கு பீமாசூரன் தனது தவத்தை மிகவும் கடுமையாக செய்ய தொடங்குகிறான். ஒரு காலில் நின்று மந்திர ஜபம் செய்தான். தனது உடலை தீயில் வைத்து தியாகம் செய்தான். சிவன் எனக்கு தரிசனம் தராமல் என் தவத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் என்று அவன் மலைகளை எரித்தும் காடுகளை அழித்தும் காமரூபத்தின் அமைதியை சீரழிக்க ஆரம்பித்தான். அந்த தேசத்து அரசன் பிரியதர்மன் தர்மசீலியாகவும் பக்திமானாகவும் இருந்தார் இல்லையா? அதனால அவரது தேசத்துல ஒரு அசுரன் இப்படி தவம் செய்வது மக்களை பயத்தில் உறைய வைத்தது. அதனால மக்கள் அனைவரும் சேர்ந்து, மன்னா, பீமாசூரன் தவம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, அவன் வரம் பெற்றுவிட்டால் நம் தேசம் அழிந்து போகும் அப்படின்னு மக்கள் மன்னரிடம் முறையிட்டனர். ஆனால் பிரியதர்மன் ஒரு தர்மராஜாவாக தவம் செய்யும் ஒருவரை குற்றவாளியாக கருத முடியாது. ஒருவன் தவம் செய்தால் தீங்கு வந்தால் அதை இறைவனே சமாளிப்பார். நாம் அதற்காக பொறுத்திருக்க வேண்டும். எனவே பிரியதர்மன் அமைதியாகவே இருக்கிறார். ஆனால் இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் நாட்டு மக்களும் கலங்கி போய் நின்றனர். இப்போ அந்த அசுரனுடைய கடுமையான தவத்திற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாமா? பிரியதர்மன் வாழ்ந்த இந்த காமரூப தேசத்துல தான் பீமன் தன்னுடைய தாயான கற்கடியோட வாழ்ந்துட்டு வந்தான். கற்கடி ஒரு கொடிய ராட்சசி, ஆனா பார்க்க ரொம்பவே அழகா இருப்பா. இப்போ இவளோட மகன் தான் பீமாசுரன் என்பவன். கற்கடி தன்னுடைய ஒரே மகனான பீமனை தன்னந்தனியா யாருடைய உதவியுமே இல்லாம ரொம்ப பாசமா அவளோட அரவணைப்புல வளர்த்துட்டு வந்தா. பீமனும் நல்லபடியா வளர்ந்து வந்தான். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டவும் பீமன் தன்னுடைய தாய்கிட்ட கேக்குறான், அம்மா, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கும், என்னுடைய அப்பா யாருன்னு அவன் கற்கடி கிட்ட கேட்கிறான். இப்போ கற்கடி தன்னுடைய மகனான பீமாசுரன் கிட்ட தன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. பீமா, இந்த காட்டுல நானும் என்னுடைய தாய் தந்தையோட தான் வாழ்ந்துட்டு வந்தேன். அவங்க சுதர்சன் முனிவருடைய சாபத்தினால சாம்பலாகி இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தனியா இந்த காட்டுல இருந்தேன். அப்போ ஒரு சமயத்துல இலங்கையுடைய அரசனான ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனும் மதுபானம் அருந்திட்டு இந்த காட்டுக்கு வந்தாங்க. மது மயக்கத்துல இந்த கும்பகர்ணன் அந்த காட்டுல நான் மட்டும் தனியா இருந்தத அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை வற்புறுத்தி என்னை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் கும்பகர்ணனை நான் பார்க்கவே இல்லை. கும்பகர்ணனும் இலங்கைக்கு போயிட்டான். சில நாட்களும் அப்படியே கழிஞ்சிச்சு. பிறகு சில நாட்களிலேயே நானும் கருவுற்றிருந்தேன். இந்த சமயத்துல தான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இலங்கையில கடுமையான போர் நடக்குது. ராவணன் தன்னுடைய படைகள் ஒன்னொன்னையா இழக்க ஆரம்பிக்கிறான். உறவினர்கள், மகன்கள் அப்படின்னு ஒருத்தரையா இழந்துகிட்டே இருந்தான். கடைசியில கும்பகர்ணனை எப்படியாவது போர்ல வர வைக்கணும்னு கும்பகர்ணனை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புனாங்க. இப்போ கும்பகர்ணனே போர்ல கலந்துக்கணும்னு சொன்னப்ப என்ன நினைச்சானோ தெரியல, அந்த போருக்கு போறதுக்கு முன்ன கும்பகர்ணன் தன்னுடைய சகோதரன் கிட்ட சொல்றான், காமரூப தேசத்துல இருக்கக்கூடிய அந்த கற்கடியை நான் திருமணம் செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம்தான் நான் இந்த போர்ல கலந்துக்குவேன் அப்படின்னு. இதை கேட்ட ராவணன் புஷ்பக விமானத்துல நான் இருக்கக்கூடிய காமரூப தேசத்துக்கு கும்பகர்ணனை அனுப்பி வைக்கிறான். காமரூப தேசத்துக்கு வந்த கும்பகர்ணன் என்னை திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னை அங்கேயே விட்டுட்டு போர்ல போய் கலந்துக்கிறான். அதுக்கப்புறம் போர்ல கலந்துக்கிட்டு கும்பகர்ணன் இறந்தும் போயிட்டான். திருமணமான அன்னைக்கே கணவனை இழந்த பெண் நானாதான் இருப்பேன். எனக்கு கும்பகர்ணன் இறந்த செய்தி ரொம்பவே கவலையாதான் இருந்தது. நான் மட்டுமே இந்த தன்னந்தனி காட்டுல இருந்து உன்னை பெற்றெடுத்தேன். நான் இதுவரைக்கும் இலங்கைக்கு போனதும் இல்லை, இலங்கை எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது. இதை கேட்ட பீமனுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. யார் அந்த ராமன்? என்னுடைய தந்தையை கொண்டான்னு நான் அவனை சும்மா விடவே மாட்டேன், பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான் பீமாசுரன். இப்போ பீமன் மறுபடியும் கற்கடி கிட்ட, அம்மா, எப்படி நீங்க மட்டும் இந்த காட்டுல தனியா இருக்கீங்க? நீங்க வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்கலையா அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுத்தடுத்து கற்கடி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான்.
கற்கடியாலையும் இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியல. தன்னுடைய சோக கதைய பீமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. விராதன் அப்படின்னு ஒரு ராட்சசனோட எனக்கு முதல்ல திருமணம் நடந்தது. ஒரு காலத்துல தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அப்படின்னா அது ஒரு மர்மமிக்க வனம். அது வெறும் காடு இல்ல, அது மந்திர சக்திகளால் நிரம்பிய புனிதமும் பயங்கரமும் கலந்த ஒரு உலகம். அது அந்த காட்டிற்குள் நுழையும் முன் மனிதர்கள் 2 முறை யோசிப்பார்கள். இந்த வனத்தின் ஆழம் விலங்குகளால் மட்டுமல்ல, ராட்சச சக்திகளாலும் சூழப்பட்டிருக்கு. விலங்குகளுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய மனிதர்கள் இந்த வனத்தில் ராட்சசர்களுக்கு பிடிபட்டு அவர்களது இரையாக மாறுகிறார்கள். இங்கு நிறைய கரிய நிழல்கள் நடமாடுகின்றன. இங்கு மக்கள் வந்தா திரும்பி போகவே முடியாது. அந்த காடு முழுவதும் உயரமான மரங்கள், நதிகள், குளங்கள்னு பார்ப்பவரின் கண்களை கவரும்படி ஒரு பசுமையான இடம் போல காட்சியளிக்கும். ஆனா அந்த அழகின் உள்ள அடுக்குகள்ல பயங்கரமான ஆபத்துகள் பதுங்கி இருக்கு. ஏன்னா அது வெறும் காடல்ல, அது ராட்சசர்களின் ஆட்சி மண்டபம். ராட்சச சக்திகளால் சூழப்பட்டிருக்கு. இப்போ இந்த காட்டுல தான் விராதன் வசித்து வந்தான். அவன் ஒரு கோரமான ராட்சசன். வனத்தில் வரும் யாராக இருந்தாலும் அஞ்சாமல் தாக்குபவன். ஆனால் அவன் தனியாக இருக்கவில்லை. அவன் மனைவி கற்கடி. மனிதர்களே அவளுக்கு உணவு. அவளும் விராதனும் சேர்ந்து வனத்தில் பயணிக்கிறவர்களை பிடித்து கொன்று அவர்களின் இரத்தத்தால் தங்கள் பசியை ஆற்றிக்கொள்வார்கள். விராதன் தோற்றத்துல ஒரு வீரனை போல இருந்தாலும் அவன் மனதில் கொடூரம் நிரம்பி இருந்தது. ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஒரு நாள் அந்த வனப்பகுதியில ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. திடீரென்று சீதையை பார்த்த அவன் கண்கள், அவளுடைய அழகு அவனை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. யார் இவள்? முழுமதி போல பிரகாசிக்கும் முகம், நீண்ட குற்றமற்ற கமல கண்கள், சுத்தமான பொன்னின் நிறத்தால் ஒளிரும் சரீரம், நீண்ட கருமையான கோடி கோடி அழகு மிகுந்த கூந்தல், மென்மையான புன்னகையால் தெய்வீக காந்தம், மயிலின் நடைக்கு ஒத்த நடை, கை கால்கள் மிருதுவாகவும் மென்மையாகவும், மல்லிகை இதழ்கள், அழகான ஆடைகளும் மின்னும் ஆபரணங்களும் அணிந்து இருந்த சீதையின் மொத்த அழகையும் ரசித்த விராதன் இவளை தன் மனைவியாக்கி கொள்ளலாம் என்று விராதன் தீய எண்ணம் கொண்டான். பிறகு விராதன் விரைவாக நடந்து சென்று ராமர், லக்ஷ்மணரை எதிர்த்து நின்றான். இந்த பெண் இனிமேல் என் உடையாள், நீங்கள் விரைவில் உங்கள் உயிரை இழக்கப் போகிறீர்கள் என்று அவன் பித்தலாட்டமாய் சிரித்தான். பிறகு அவன் தன் பெரிய கரங்களால் சீதையை பிடிக்க முயன்றான். ஆனால் ராமருக்கு அவன் திட்டம் புரிந்துவிட்டது. அவனது கோர வடிவத்தை கண்டதும் லக்ஷ்மணர் கயிறு போல் இறங்கினார். இதை பார்த்த ராமர் உடனே அம்பு எய்தார். அந்த அம்பினால் விராதனின் உடலை துளைக்க முடியவில்லை. அதற்கு விராதன், என்னை எவ்வளவு வேணுமானாலும் தாக்கலாம், ஆனா உங்க ஆயுதங்கள் என்னை தீண்டவே முடியாது என்று விராதன் பெருமையாக சிரித்தான். இதை பார்த்த ராமரும் லக்ஷ்மணரும் இருவரும் வாளை எடுத்து அவனை தாக்கினர். இப்பையும் அவனை தாக்க முடியல. ஏன்னா விராதன் ஒரு வரம் பெற்றிருந்தான், எந்த ஆயுதத்தாலும் அவனை கொல்ல முடியாது என்ற வரம். ராமர் இதை உடனே புரிந்து கொண்டார். அவனை ஆயுதத்தால் தாக்க முடியாது என்றால் வேறு வழி இருக்கிறது. ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து விராதனை தூக்கி பிடித்தனர். அவன் தப்பிக்க முயன்றான். ஆனால் இருவரும் சேர்ந்து அவனை ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் தள்ளினர். இருவரும் சேர்ந்து அவனை மண்ணால் மூடினார்கள். இப்போ இங்கேதான் விராதனின் உண்மை முகம் வெளிப்படும் தருணம். அவன் அந்த பள்ளத்தில் சிக்கி கொண்ட போது, தன்னுடைய இறப்பை நெருங்கி வந்தபோது அவனுக்கு அவனுடைய பழைய நினைவுகள் மீண்டும் மனதில் வருது. இப்போ ராமரால் தாக்கப்பட்டதால் விராதன் கந்தர்பனா மாறிட்டான். இதை பார்த்த ராமன், லக்ஷ்மணர், சீதைக்கும் ஒரே வியப்பு. எவ்வளவு நேரம் அஜானுபாகுவாக பயங்கரமா தோற்றத்தோட இருந்த இவன் எப்படி கந்தர்வனா மாறினான் அப்படின்னு. இப்போ இந்த விராதன் கந்தர்வனா மாறினதுக்கு ஒரு கதையை சொல்றான்.
விராதன் ஒரு காலத்துல கந்தர்வ குலத்தில் பிறந்தவன். அவன் அழகும் கலைநயமும் போர்க்கலையிலும் சிறந்தவன். ஒரு நாள் தேவலோகத்தில் ஒரு பெரிய கலை விழா நடந்தது. அங்கே ஒரு சொர்க்கத்தில் உள்ள அழகிய தேவநாட்டு பெண்மணி நடனமாடி கொண்டிருந்தாள். அவளுடைய அழகையும் நடனத்தையும் பார்த்த விராதன் அதிக அகந்தையுடன் பேசினான். இந்த தேவ முனிவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள். நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன். இங்கே யாரும் எனக்கு சமம் இல்லை என்று பெருமையாக சொன்னான். அது போதாம அந்த தேவலோக பெண்மணியையும் அவமானப்படுத்தி பேசினான். அவளிடம் தகாத வார்த்தைகளையும் கூறினான். இதை பார்த்த மகா முனிவர் பிரம்மரிஷி மிகுந்த கோபம் கொண்டார். நீ அகந்தையால் மூடப்பட்டவன். உன் கர்வம் அழியும் வரை நீ மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கும் ஒரு கொடிய ராட்சசனாகவே வாழ வேண்டும் அப்படின்ற சாபத்தை கொடுத்தாரு பிரம்மரிஷி. இதை கேட்டதும் விராதன் அதிர்ச்சி அடைகிறான். இப்போ முனிவரே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். என் அகந்தை காரணமாக நான் இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான் விராதன். முனிவர், நீயாக உன் நிலையை உருவாக்கி விட்டாய். ஆனால் உன் சாபத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் ஸ்ரீராமர் உன்னை கொன்று விடுவார். அப்போ நீ மீண்டும் உன் உண்மையான ரூபத்திற்கு திரும்புவாய் அப்படின்னு பிரம்மரிஷி சொல்றாரு. இந்த நாளிலிருந்து விராதன் ராட்சசனாகவே பிறந்து தன் பழைய வாழ்க்கையை மறந்து கொடூரமாக வாழத் தொடங்கினான். அவன் தான் செய்யும் தவறுகளை மறந்து ராட்சச குணங்களை கொண்டவனாகவே மாறிட்டான். இப்போ இந்த சீதையின் நிகழ்ச்சிக்கு பிறகு விராதன் கந்தர்வனாகவே மாறிட்டான். இப்போ அந்த கந்தர்வன் சொல்றான், இவ்வளவு நாள் இந்த காட்டுல மோசமான செயல்கள்ல என்னையே அறியாம நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எச்சலோகத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு ராமரை மனதார வணங்கிட்டு கந்தர்வன் கிளம்பி போயிட்டான். இப்போ ராமரால கிளம்பி போன விராதன் திரும்ப பூலோகத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு பீமன் கிட்ட கற்கடி இந்த கதையை சொல்லி முடிக்கிறா. இந்த கதையை கேட்ட பீமனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. என்னுடைய தந்தையான கும்பகர்ணனையும் கொன்னது ராமர்தான். உங்களுடைய முதல் கணவரான விராதனையும் மறுபடியும் சந்திக்க விடாம பண்ணதும் ராமர்தான். இப்படிப்பட்ட ராமரை நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்து பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் இருக்க ஆரம்பிக்கிறான் பீமன். இப்போ தெரியுதா பீமனோட கடும் தவம் எதுக்குன்னு? இப்போ இந்த பீமனுடைய தவ கனல் தேவலோகம் வரைக்கும் போய் தேவர்களையே துன்புறுத்த ஆரம்பிச்சது. தேவர்களால அதை தாங்கிக்க முடியாம பிரம்மா கிட்ட போனாங்க. பிரம்மாவே, உங்களை நோக்கிதான் இந்த பீமன் கடுமையா தவம் இருக்கான். அவன் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருங்க, இல்லைன்னா தேவலோகத்துல யாரும் இருக்காம போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய தவக்கணல் பரவிட்டு இருக்கு அப்படின்னு போய் கதறவும் பிரம்மாவுக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியல. உடனே பிரம்மா பூலோகத்துக்கு வராரு. பீமன் இருக்கக்கூடிய அந்த காமரூப மலை உச்சியில போய் நின்று, பீமா, உன்னுடைய தவத்தால் நான் மெச்சி போயிட்டேன். இப்போ உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்துல சிவன் விஷ்ணுன்னு யாருமே கிடையாது. பீமன் மட்டும்தான் கடவுள். என்னை மட்டும்தான் எல்லோரும் கும்பிடணும், வணங்கணும். கடவுளா என்னை மட்டும்தான் நினைக்கணும். அந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, பிரம்ம தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தை வாங்கின பீமன் பிரம்மாவை வணங்கிட்டு அப்படியே தன்னுடைய தாயான கற்கடி கிட்ட போய் சொல்றான். இப்போ முழு அறத்தையும் பெற்ற பீமன் முதல்ல குறி வச்சது யாரு? காமரூப தேசத்தை ஆண்டுட்டு வந்த பிரியதர்மன் தான். ஏன்னா இவர்தான் சிறப்பான ஆட்சியை செஞ்சுட்டு வந்தார் இல்லையா. இனிமே இந்த தேசத்தை ஆள போறது நான் மட்டும்தான் அப்படின்னு முதல்ல மன்னர் பிரியதர்மனை தான் சிறைப்பிடிக்க அவரோட மாளிகைக்கு போறான். அங்க சிவபூஜை செஞ்சுட்டு இருந்த பிரியதர்மரையும் அவரோட மனைவியையும் அந்த பூஜையை கூட செய்ய விடாம வலுக்கட்டாயமா கைது பண்ணி ஒரு மலை உச்சியில இருக்க சிறையில கொண்டு போய் அடைச்சி வச்சிடுறான். பிரியதர்மரும் அவருடைய மனைவியும் ரொம்பவே சிவபக்தர் இல்லையா, அதனால அந்த சிறையில கூட அவங்க அங்க இருக்க மண்ணை வச்சு ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தாங்க.
அந்த பூஜையை தான் பார்த்திப பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பீமன் காமரூப தேசத்தை மட்டும் இல்லை, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மற்ற தேசத்தையும் கொண்டு வந்து 7 உலகத்துக்கும் போய் தேவலோகத்துக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சான். இந்த பிரம்மாசுரன் துன்புறுத்தலை தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட போய் தேவர்கள் எல்லாரும் முறையிடுறாங்க. சிவபெருமானே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பீமன் உங்களோட பக்தனான பிரியதர்ம அரசனை சிறையில் வச்சிருக்கான், 7 உலகத்துக்கும் இருக்க எல்லாத்தையும் துன்புறுத்துறான். பிரம்மா கிட்ட வரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ எப்படி ஆயிடுச்சு, கொடுத்த வரத்தை திரும்பி வாங்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு எல்லோரும் ஆதங்கப்பட்டு சிவன் கிட்ட கேட்குறாங்க. அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு, இதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு. சிறையில் இருக்கக்கூடிய பிரியதர்மனும் அவருடைய மனைவியும் சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செஞ்சுட்டு வரத அங்கே இருக்கக்கூடிய பீமனுடைய அரக்கர்கள் பார்த்து பீமன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை கேட்ட பீமனும் பிரியதர்மனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு கோவத்தோட சிறைக்கு போகிறான். அங்கே போய் பிரியதர்மன் கிட்ட சொல்கிறான், நீ இப்போ அரசன் கிடையாது, சிறையில் இருக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க ஒரு கைதி. இங்கே நீ சிவ பூஜையெல்லாம் பண்ண முடியாது, இது என்னுடைய கோட்டை, இங்கே நான் மட்டும்தான் கடவுள், நீ என்ன மட்டும்தான் கடவுளாக வணங்கணும், இங்கே சிவனோ பிரம்மாவோ யாருமே கிடையாது அப்படின்னு பிரியதர்மனையும் அவருடைய மனைவியையும் கடுமையாக எச்சரிக்கிறான். இப்போ அவங்க அந்த மண்ணால் செஞ்சு வச்சிருந்த சிவலிங்கத்தை பார்த்து இவனுக்கு இன்னும் ரொம்பவே கோபம் வருது. அந்த சிவலிங்கத்தை சூளத்தால் தாக்கி காயப்படுத்துகிறான். இதை பார்த்த பிரியதர்மனும் அவருடைய மனைவியும் மனம் நொந்து சிவனை வேண்டுறாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் சிவனை வணங்கியே தீருவேன் அப்படின்னு பீமன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய கொடிய அரக்கனுக்கு எதிராக உண்மையான சிவபக்தர்களான ஒரு தம்பதியினர் இப்படி மனம் நொந்து நம்மளை வேண்டும் போது சிவன் அவர்களுக்காக வராமல் இருப்பாரா? பீமன் அந்த திரிசூலத்தை வைத்து சிவலிங்கத்தை கோபமாக தாக்கும் போது சிவன் அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் நின்று அகோர மூர்த்தியாக தோன்றுகிறார். இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே பீமன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். இப்போ 21 தலைமுறை பாவங்களை தீர்க்கும் கோயில் எதுன்னு பார்க்கலாமா? தமிழகத்தில் புதனுக்கென்று அமைந்துள்ள தலம் இது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வேதாரணேஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 11வது தேவார தலமாகும். இப்போ நம்ம பார்த்த இந்த புராண கதையின்படி பீமாசுரனின் கொடுமையான செயல்களை நிறுத்த சிவபெருமான் தன்னுடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்திலிருந்து அகோர மூர்த்தியாக தோன்றினார். சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவம் அகோரமூர்த்தி. இந்த அகோர உருவத்தை கண்ட உடனேயே அசுரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்து விட்டான். சரணடைந்த அசுரனை அகோரமூர்த்தியின் காலடியில் ஸ்வேதாரணேஸ்வரர் நிறுத்த மண்டபத்தில் இன்றும் காணலாம். வடக்கேயுள்ள காசிக்கு சமமான தலங்கள் 6, அதில் ஒன்று திருவெண்காடு. இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருட்சம் எல்லாமே 3. நவ கிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகும். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவிக்கிறார். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல் இங்கு ருத்ரபாதம் வடவாள் விருட்சத்தின் கீழ் உள்ளது. இங்கு தினம்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு 4 அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் இங்கு புரிந்ததால் இத்தலம் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அருள்மிகு ஸ்வேதாரணேஸ்வரர் திருக்கோயில் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. இக்கோயில் உள்ளே பரந்த இடப்பரப்பை கொண்டது. கிழக்கு வாயில் பக்கத்தில் தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலை உள்ளது. உள்ளே நுழைந்ததும் இடது பக்கத்தில் அக்னி தீர்த்தம் உள்ளது. கரையில் விநாயகர், மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளது. பிரகாரத்தின் பக்கத்தில் சூரிய தீர்த்தம் உள்ளது. கரையில் சூரிய தீர்த்தலிங்க சன்னதி உள்ளது. இத்தலத்தில் சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்ணிலிருந்து சிந்திய நீர் துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தலாக அமைந்துள்ளது.
சுப்பிரமணியர் மண்டபம், ஆறுமுகம் சன்னதி ஆகியவற்றை தொடர்ந்து அம்பாள் சன்னதி தனி கோயிலாக அமைந்துள்ளது. இத்தலத்தில் உள்ள விநாயகர் பெரிய வாரணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு. சிதம்பரத்தில் உள்ளது போலவே நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்திரன், ஐராவதம், விஷ்ணு, சூரியன், சந்திரன், புதன் ஆகியோர் இத்தலம் வந்து வழிபட்டுள்ளனர். பட்டினத்தார் சிவதீட்சை பெற்று மெய்கண்டார் அவதரித்ததும் இங்குதான் என்று கூறப்படுகிறது. மேலும் நவகிரகங்களில் ஒருவரான புதன் பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. வித்யாகாரகன் எனப்படும் புதன் பகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்கு உட்பட்டவர் போன்றும் தாயின் அரவணைப்போடும் கூடி வீற்றிருக்கும் போன்று அன்னையின் கோயிலுக்கு இடது பக்கத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார் புதன் பகவான். ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு சம்பந்தமான நோய்களும் ஏற்படும். இப்படி குறைபாடு உடையவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி புதன் பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம். இசைக்கு அதிபதியான புதன் பகவானை இசை கலைஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் இங்கு வந்து வழிபட்டு பயன்பெறுகின்றனர். இங்கு புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்த மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்கிறார்கள். உடலில் நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்க புதன் பகவானை வழிபடுகின்றனர். திருமண தோஷம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு 17 தீபம் ஏற்றி 17 முறை வலம் வந்து வழிபடுகிறார்கள். இந்த கோயில் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் வழித்தடத்தில் சீர்காழியில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது.